ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு ஜெய் ரியாக்ஷன். இட்ஸ் மீ ஜீவா. இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, வாழை மூவில இருந்து ஒரு 3 சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நம்ம அதுல ஒரு சாங் மட்டும் தான் நானும் ரியாக்ஷன் பண்ணேன். ஒரு சாங் மட்டும் தான் நானும் கேட்டேன், தென்கிழக்குன்னு சொல்லி. அதுமே நம்ம வந்து டீப் படிச்சிருந்தாங்க நம்ம சந்தோஷ் நாராயணன் சார் மியூசிக்ல. வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நானுமே அந்த சாங் வந்து ஒரு லூப் மோட்ல கேட்டேன்னு சொல்லணும். லூப் மோட்ல திரும்ப திரும்ப கேட்டேன் இந்த பாட்டை. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா டியூ டு வாய்ஸ்க்கே நம்ம அந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்கலாம். அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த பாட்டு. ரியாக்ஷனும் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒத்த செட்டி சோறுன்னு சொல்லி ஒரு பாட்டு வந்திருக்கு. அதுமே பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கபிலன் அப்படிங்கிறவர் தான் பாடியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வாங்க அந்த சாங்கை பார்த்துட்டு வருவோம் எப்படி சொல்லி. லெட்ஸ் கோ. பாராங்கற்கள் சம்பவ தாகத்தை துளிக்கும் பிரியத்தின் பயிற்சி ஒத்த செட்டி சாங் ஃப்ரீ அடிச்சேங்க. டிஸ்னி ஹாட்ஸ்டார் பிரசன்ட்ஸ் சிங்கர் கபில், சந்தோஷ் நாராயணன் மியூசிக். ஓகே, அப்புறம் மாரி செல்வராஜன் டீம். ஏ பாசங்கொத்தி துளியன் பச்சுத்தூ சீவார செத்து கட்டும் தீ வெக்கைக்கு ஆலங்கட்டி நல்லா இருக்கு. பொட்டிக்குள்ள ஆசை கொள்ளாதே, வேச சல்லடையில் தேன் நிக்காதே. ஒரு கோடி வம்பத்தாண்டி அன்ப வச்சோம், அதை தூக்கி ஓடத்தானே தம்ப வச்சோம். சுமத்தாங்கும் நேரத்திலும் நேசம் வச்சோம். அந்த கல்லும் கால் முள்ளும் இப்ப வலிக்கலையே. ஒரு கள்ளி செடி பூக்க இப்ப மணக்குது காடே. ஒத்த சட்டி சோறு கரை ஒட்டி கிட்ட சேரு, இது மத்தியில வாழ்க்கை துள்ளி சிரிச்சிடுதே. ஒத்த சட்டி சோறு கரை ஒட்டி கிட்ட சேரு, இது மத்தியில வாழ்க்கை துள்ளி சிரிச்சிடுதே. விவேக் லிரிக்ஸ். ஏ அள்ளி தொட்டி கூட சேராதோ வழியாட்டு குட்டி, காதோர பாட்டு பொட்டி. பாத வெயிலுக்கு ஆலும் நிக்காதோ, பாதம் பொத்தலுக்கு புல் சிக்காதோ. ஒரு தூர சிரிப்பு சீனிக்கல்லு வரப்போறோம். நல்லா இருக்கு. வைரக்கல்லு ஒளி கூட்டி பெருக்கும் ஒத்த சொல்லு. நூறாண்டா வரும் காயம் கொஞ்சம் குறைஞ்சிடுதே. இந்த கூண்டே தெரியாதே ஒரு தோண வரும் போதே. சட்டிச்சோறு அரை ஒட்டி கிட்ட சேரு, இது மத்தியில வாழ்க்கை துள்ளி சிரிச்சிடுதே. ஒத்த சட்டிச்சோறு அரை ஒட்டி கிட்ட சேரு, இது மத்தியில வாழ்க்கை துள்ளி சிரிச்சிடுதே. நல்லா இருக்குது. கரம்போ. வாவ், இந்த போர்ஷன் செம்ம. போர்ஷன்ல வர்ற அந்த பேஸ் சவுண்ட கேட்டு பாருங்க, நல்லா இருக்குது. ஸ்டார்ட்ல எல்லாம் அந்த அடுத்த இதுல வந்து நல்லாவே கொண்டு இருக்காரு. செம்மையா இருக்கு மியூசிக். சட்டி சோறு வாழை. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொன்னா ஒரு அழகான ஒரு பாட்டு. செம்மையா இருக்கு.
நம்ம சந்தோஷ் நாராயண் மியூசிக் வந்து நல்லாவே கொடுத்துருக்காரு. இதுக்கு ஒண்ணுக்குமே நான் தான் தென்கிழக்கு பாட்டுமே அவ்வளவு அழகா இருந்துச்சு, கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதையுமே கொண்டுட்டு போயிருக்காரு. அவ்வளவு அழகா இருக்கு அந்த பாட்டு கேட்கிறப்ப நமக்கே ஒரு ஃபீல் ஆகுது. அது இல்லாம அதுல இருக்க அந்த லிரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம விவேக் தான் லிரிக் எழுதியிருக்காரு. லிரிக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு அழகா ஃபுல்லாவே ஒரு தமிழ்ல தான் கொண்டுட்டு போயிருக்காரு. நல்லாவே இருக்கு லிரிக்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு. அவ்வளவு ஒரு அந்த நோய்ஸான ஒரு இது மாதிரி இல்லாம வந்து லிரிக் வந்து நமக்கு நல்லா புரியுது, என்ன சொல்ல வராங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு லிரிக் வந்து நல்லாவே புரியுது. அவ்வளவு அழகா லிரிக் இருக்குது. லிரிக்குமே நல்லா எழுதியிருக்காரு. மியூசிக் வந்து நம்ம சொல்றோம் சந்தோஷ் நாராயணன் சார் வந்து சொல்ல தேவையில்ல, அவ்வளவு அழகா வந்து பாட்டை கொண்டுட்டு போயிருக்காரு. இவர்கிட்ட வந்து அந்த பெரிய ஒரு நொய்ஸான ஒரு இந்த கத்துற சத்தம் அந்த மாதிரி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த இதெல்லாம் வந்து நம்ம அழகா வந்து நம்ம ஒரு கண்ணை மூடி அவ்வளவு அழகா கேட்டுக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும். இந்த சாங் எல்லாம் வந்து அப்போ இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லணும்னு பார்த்தா நம்ம வந்து சிங்கர் கபில் கபிலன் தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து ஆத்யா ரவீந்திரன் அப்படிங்கிறவங்க. கபில் கபிலன் நல்லாவே படிச்சிருக்காரு. அவர் வாய்ஸ் வந்து ஒரு ஈர்க்குது நம்மள, அந்த மாதிரி தான் சொல்லணும். அவ்வளவு அழகா இருக்குது. ஓகே பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொன்னா எனக்கு அந்த இந்த வாழையில வந்து ஆல்ரெடி நான் அந்த பாட்டை கேட்கிறப்ப தென்கிழக்கு கேட்கிறப்ப அது உள்ளுக்கே போயிட்டேன்னு தான் சொல்லணும். அந்த பாட்டு வந்து தீனாலதான் எனக்கு பிடிச்சி. தீயோட வாய்ஸ் வந்து அப்படி ஒரு வாய்ஸ் அவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த பாட்டை வந்து அவ்வளவு ஃபீல் பண்ணி நான் கேட்டேன், லூப் மோட்லயே கேட்டேன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் இந்த பாட்டுமே நல்லாவே இருக்குது. நம்ம வந்து இந்த பெரிய பெரிய மூவிலாம் அந்த மாதிரி பாட்டு எதிர்பார்க்க முடியாது. எல்லாத்துலயுமே சாதாரணமா ஏன்னா அந்த மூவில வந்து கட்டாயம் ஒரு லவ் சாங் இருக்கணும், ஒரு மாஸ் சாங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போகுமே தவிர இந்த மாதிரி பாட்டுலாம் இல்லை. இந்த மாதிரி மூவில வந்து நம்ம இப்படி பாட்டை எதிர்பார்க்கலாம், நல்லாவே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம இதுல இருக்க விஷுவல்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அதைத்தான் நான் ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன். விஷுவல் வந்து வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து வயல்ல இருக்க சீனா இருக்கு, வாழலை தலையில வச்சுக்கிறது, அந்த குளத்துல குளிக்கிற சீனு, அதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம வந்து அதை விஷுவலை பாக்குறப்ப வந்து அப்புறம் அந்த வீட்டுக்கிட்ட இருந்து அந்த அம்மா ஏதோ செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த பையன் வந்து மாடை வந்து கழுவிட்டு இருக்கிறது, மாடு பக்கத்துல நிக்கிறது, அந்த வயல்வெளி அதெல்லாம் பாக்குறப்ப நம்மகிட்ட வந்து அந்த பழைய ஒரு இதுக்கே கொண்டுட்டு போயிருது. இப்ப வந்து நம்ம அப்படி இருக்கிறது இல்லையே, நம்ம அந்த ஒரு பழைய காலத்துக்கு ஸ்கூல் டைம்ல நம்ம எப்போ இருந்தோமோ அப்படிங்கிற ஒரு இதுக்கே நம்மளை கொண்டுட்டு போற மாதிரி தான் இருக்குது. அந்த விஷுவல்ஸ் வந்து ஒவ்வொன்றுமே அவ்வளவு அழகா எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த சாங்லயே அவர் படிக்கிறதையும் காட்டிக்கிட்டு இங்கிட்ட அந்த பக்கம் அந்த விஷுவலையும் காட்டுறது வந்து அவ்வளவு நல்லா இருக்குது. இந்த விஷுவல் பாக்குறப்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாட்டையும் கேட்டுக்கிட்டு அந்த விஷுவலை பாக்குறப்ப எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் ஆனிச்சு. என்ன அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஒரு பழைய இது கொண்டுட்டு போனுச்சு அப்படிதான் சொல்லணும். ஓகே, நல்லா இருக்கு பாட்டு. நீங்க கேட்டு பாருங்க. கேட்டு உங்க ஒப்பீனியன் என்னங்கிற கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதோட நான் அடுத்த வீடியோ சந்திப்பேன். பாய், தேங்க்யூ.